இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் பஞ்சாலைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டன. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டு. புதுச்சேரியில் ஆங்கிலம் சரிவர பேச வராததால் தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை. இச்சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே சிவன் கோயிலில் அம்மன் சன்னதியில் தாலிச் சங்கிலி திருடப்பட்டது. போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் தொகுதி திருக்காமேஸ்வரர் நகரில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் பாஜகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி வீடுவீடாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் பஞ்சாலைகள், சர்க்கரை ஆலை, அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டன என குற்றம் சாட்டினார். மேலும் பொதுப்பணித்துறையில் 10,000 ஊழியர்களை நீக்கியது, ரேஷன் கடைகளை மூடியது காங்கிரஸ் ஆட்சியில்தான் என்றும், எனவே தேசிய கட்சிகளை புறக்கணித்து மாநில கட்சியான அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார். திட்டமிட்டு கலாச்சார சீரழிவு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒண்ணா டவுன் பக்கம் வந்து பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு போய் பாருங்க, எத்தனை பெண் பிள்ளைகள் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அரைக்குறை ஆடையுடன் சுற்றி திரிவதை பாருங்க. ரோட்ல குடிச்சிட்டு கும்மாளம் போடுது இந்த பிள்ளைங்க வந்து, வெளிமாநிலத்து பிள்ளைகள். இதெல்லாம் நம்ம அனுமதிக்கலாமா? இந்த முதலமைச்சர் இதுக்கெல்லாம் வந்து இப்படிப்பட்ட தகாத செயல்களுக்கு துணை நிற்கலாமா? நல்ல உயரமா இருக்கிறாரு, விபூதி ஊட்டு வர்றாரு, அவரை பார்த்தா கையெழுத்து கும்புற மாதிரி இருக்குது எல்லாருக்கும். ஆனால் இது போன்ற செயலுக்கு அவர் ஆதரவு அளிக்கலாமா? எதிர்காலத்தில் இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதற்கு கூட அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும். உருவாக்குவீங்களா? நம்ம எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போடலாமா? சும்மா கை தட்டிட்டு போக கூடாது. புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் வங்கி ஊழியர் ரமேஷ். இவரது மூத்த மகள் கிருஷ்ணசூர்யா ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு ஆங்கிலம் படித்து வந்தார். இந்த நிலையில் இவருக்கு அதிக பாடங்கள் இருப்பதாகவும், தனக்கு ஆங்கிலம் சரிவர பேச முடியாமல் சிரமப்படுவதால் தன்னை வேறு பாடப்பிரிவுக்கு மாற்றும்படி தனது பெற்றோரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளார். இது தொடர்பாக மன உளைச்சல் அடைந்த கிருஷ்ணசூர்யா நேற்று இரவு தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே கல்லூரியை சேர்ந்த 2 பெண் பேராசிரியர்கள் தான் மாணவியின் தற்கொலைக்கு காரணம் என கூறி மாணவியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கல்லூரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. மாணவியின் தற்கொலை குறித்து சரியான முறையில் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் எழுதி கொடுத்தா கூட அந்த மிஸ் கண்டுபிடிச்சிருவா, என்ன அசிங்கப்படுத்துவான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சாவர வயசாது படிக்க தானே அனுப்பாங்க. இந்த மாதிரியே 4 பிள்ளைங்க இதில் அசிங்கப்படுத்தி என் பிள்ளைய சாவச்சிட்டாங்க. திரும்ப என் பிள்ளை வருவாள் திட்டுவாங்க. என்னால கையில கட்டிங்க, உங்களுக்கு கையில கட்டி கழுத்துல புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே பர்வதவர்த்தினி உடனுரை ராமலிங்கேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் கடந்த சனிக்கிழமை பிரதோஷ பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து கோயில் காவலாளி ராமலிங்கம் வெளிப்புற கதவை காலையில் திறந்து வைத்துவிட்டு சென்றுள்ளார். அர்ச்சகர் ராஜசுந்தரம் சுவாமி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வந்துள்ளார். அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய சென்ற போது அம்மன் கழுத்தில் இருந்த தங்க தாலி சங்கிலியை காணவில்லை. இது குறித்து கோயில் அறங்காவலர் குழு மூலம் நெட்டப்பாக்கம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட திருக்காமேஸ்வரர் நகரில் வில்லியனூர் பாஜக பிரமுகர் தாமரை செல்வம் ஏற்பாட்டில் வேட்பாளர் நமச்சிவாயத்தின் சகோதரர் ஜெயச்சந்திரன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் செந்தில்குமார் உட்பட பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அமமுக, பாமக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நமது வெற்றியின் சின்னம். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் இன்று புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்தார். புதுவை உழவர்கரை நகராட்சி எதிரேயுள்ள ஜவஹர் நகரில் அவர் கூட்டணி கட்சியினருடன் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலே அதிசயமான மாநிலம் புதுவை. இங்குதான் ரேஷன் கடைகள் இல்லை, ஆனால் அதிக அளவு மதுபான கடைகள் உள்ளன. சுதந்திரமாக செயல்பட முடியாத முதல்வர் ரங்கசாமியால் மாநில மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? பதவியை விட சுயமரியாதை தான் முக்கியம் என்பதை அவர் உணர வேண்டும். இந்தியா கூட்டணி தவிர்த்து தேர்தலில் 2 கூட்டணி நிற்கிறது என்றும், மோடி தலைமையிலான நள்ளிரவு கூட்டணி ஒன்று, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கள்ள கூட்டணி மற்றொன்று. மோடியை பற்றி எந்த இடத்திலும் பழனிசாமி விமர்சிப்பதில்லை. அனைத்து பாஜக வேட்பாளர்களுக்கும் பிற மாநிலங்களில் இருந்து பணம் வந்துள்ளது என்றும், எனவே பாஜக வேட்பாளர் வீடுகளில் தேர்தல் துறை சோதனையிட வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த 2 கூட்டணியை பற்றியும் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 2 கூட்டணியை குறித்து நாங்கள் கேட்கிற கேள்வி, நீங்கள் எதற்காக போட்டி போடுகிறீர்கள்? எதற்காக அணி அமைத்திருக்கிறீர்கள்? உங்கள் லட்சியம் என்ன என்பதை நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் முதல்வர் மற்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் PN சண்முகம் தலைமையிலும், மண்ணடிப்பட்டு பகுதியில் தமிழ்மணி தலைமையிலும் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் பாஜக பிரமுகர்கள் சிவகுமார், ஜெயக்குமார், சுரேஷ், பாஸ்கர், இளம்வழுதி, ஜெயராஜ், மதுரை ஆறுமுகம், பன்னீர்செல்வம், வில்வமணி உட்பட ஏராளமான கட்சி தொண்டர்கள் ஒன்றிணைந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வம் உட்பட என்ஆர் காங்கிரஸ், பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஏன்னா விவசாயிகளின் நலன் பாதுகாக்கின்ற அரசு நம்முடைய அரசு. அந்த கரும்புக்கான தொகையாற்றை உயர்த்திய தொகை அத்தனை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றது. அதே மாதிரி விவசாயிகளுக்கான கால்நடை கறவை மாடுகள் வாங்கி கொடுத்திருக்கின்றோம். தீவனம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி கடற்கரை சாலையில் ஸ்கேட்டிங் மற்றும் தப்பாட்டம் மூலமாக வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஸ்கேட்டிங் வீரர்கள் கலந்து கொண்டு ஸ்கேட்டிங் செய்து கொண்டே பொதுமக்களுக்கு தேர்தல் துறையின் வாக்காளர் கையேடுகளை வழங்கினர். மேலும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடியும் சென்றனர். வாக்காளர் உறுதிமொழியை ஏற்பதற்கான கையெழுத்து பிரச்சாரமும் நடைபெற்றது. இதில் தேர்தல் துறை அதிகாரிகளை தொடர்ந்து பொதுமக்களும் தேர்தல் ஆணைய உறுதிமொழியை ஏற்பதாக கையொப்பமிட்டனர். மேலும் புதுச்சேரி மாநில விலங்கான ஆணில் வேடம் அணிந்து துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்களுடன் செல்ஃபி பாயிண்ட் கார்னர்களும் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் கடற்கரைக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளும் புதுச்சேரி மக்களும் செல்ஃபி எடுத்துக் கொண்டதுடன் தேர்தல் துறையின் விழிப்புணர்வு வாசகங்களை படித்து விழிப்புணர்வும் அடைந்தனர். புதுச்சேரி ஞானப்பிரகாசம் நகரை சேர்ந்தவர் ஜெயபாஸ்கர், வயது 48. இவரது மனைவி ஷர்மிளா தேவகிருபை, வயது 44. கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவு நெஞ்சு வலியால் மயங்கி விழுந்ததாக பாஸ்கர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து அவரது சடலம் உடல் கூராய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஷர்மிளா தேவகிருபையின் புகாரின் பேரில் தன்வந்திரி நகர் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் பாஸ்கர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலையானது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் கொலை வழக்காக மாற்றினர். பாஸ்கரின் மனைவி ஷர்மிளா தேவகிருபையை போலீசார் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி கைது செய்தனர். விசாரணையில் அவர் கடலூர் சின்னப்ப நாயக்கன் பாளையம் சந்திரதேவன், வயது 43 என்பவருடன் தகாத உறவு வைத்திருந்ததும், அதனால் ஏற்பட்ட தகராறில் பாஸ்கர் கொல்லப்பட்டதும் தெரியவந்தது. பாஸ்கரை கொல்ல சேகரின் நண்பரான புதுச்சேரி நெல்லித்தோப்பு ஆட்டோ டிரைவர் மணிகண்டன், வயது 37, முதலியார்பேட்டை ஆனந்தன், வயது 32 ஆகியோர் உதவியுள்ளனர். இதனையடுத்து ஷர்மிளா தேவகிருபை, சேகர் ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதில் தொடர்புடைய முதலியார்பேட்டை ஆனந்தனை போலீசார் தேடி வருகின்றனர்.
புதுச்சேரி அண்ணா சாலை ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே அமைந்துள்ள ஜோஸ் ஆலுகாஸ் நகை கடையில் அட்சய திருதியை முன்னிட்டு முன்பதிவு கொண்டாட்டம் ஆரம்பமானது. இதில் செயின் மற்றும் வளையல் திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழாவை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கிளை மேலாளர்கள் ஆகியோர் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். மேலும் அனைத்து நகைகளுக்கும் 50% சிறப்பு தள்ளுபடி சேதாரத்தில் வழங்கப்படும். அட்சய திருதியை முன்பதிவு செய்பவர்களுக்கு தங்க நாணயம் அட்சய திருதியை அன்று வழங்கப்படும் என்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர்களாக சசிகலா, ராதை, சம்பத், பிரான்சிஸ், ஜோசப், மேரி, இமாக்லேட், மனிஷா, மோனிஷா மற்றும் இவர்களுடன் கிளை மேலாளர் நிஜோ, துணை மேலாளர் மனோஜ், கணக்கு மேலாளர் சஜூஸ் மற்றும் ஜோஸ் ஆலுகாஸ் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். அவருக்கு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதனையொட்டி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் வில்லியனூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை மாநில நிர்வாகிகள் அழகானந்தம், SR முருகன், வழக்கறிஞர் பூவரசன், பூங்காவனம், சண்முகம், காளி மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர். முன்னதாக வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவனர் செந்தில் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு நிர்வாகிகள் ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் பஞ்சாலைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டன. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டு. புதுச்சேரியில் ஆங்கிலம் சரிவர பேச வராததால் தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை. இச்சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே சிவன் கோயிலில் அம்மன் சன்னதியில் தாலிச் சங்கிலி திருடப்பட்டது. போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் தொகுதி திருக்காமேஸ்வரர் நகரில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் பாஜகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி வீடுவீடாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.